வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. இந்த இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற இந்த இயல் பகுதியோடைய விடைகளை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பலவுள் தெரிகையோட விடை சார்ந்த காணொலி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ குருவினாவை பார்க்கலாம். முதல் குருவினா என்ன அப்படின்னா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற ஒரு நூல் பற்றி குறிப்பு உணர்க. அதை பற்றிய குறிப்பு நம்மளுடைய புத்தகத்தில் இதே 3 வரிகள் தான் இருக்குது. இது இளமை தமிழே அப்படிங்கிற ஒரு விடை தொகுப்பு, அதாவது கைட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த 3மே எழுதினாலே போதும், அதில் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். இந்த வினாக்களும் நான் புக்கில் குறிச்சும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல் அப்படின்னு சொல்லலாம். அழகு கலைகளை பற்றி தமிழில் வெளிவந்த ஒரு ஃபுல் புக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல். தமிழருடைய கலைத்திறனை என்ன சொல்லுது அப்படின்னா எடுத்து சொல்லுற ஒரு நூலாக இருக்குது. தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற நூல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. முதல் 2 ரொம்ப முக்கியம், 3வது எழுதிக்கலாம், ஏன்னா மார்க் வேணும்ல. நம்ம 3 பாயிண்ட்டை அதை மாதிரியே எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 2வது, விதிப்பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதே தொன்றே உயிர் பேணி கொண்டான். யாரை பற்றி சொன்னது? இது நம்மளுடைய புத்தகத்தில் உரைநடை பகுதிகளில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் தான் ஒரு பெட்டி போட்டு இந்த பாடலை எழுதிட்டு கீழே பாரதிதாசன் போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நான் குறித்து அனுப்புகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் வெங்கடசாமி, அதாவது இது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது. யாரை பற்றி சொல்லியிருப்பாரு அப்படின்னா வெங்கடசாமி பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது புக்கில் இந்த ஒரு வரி மாதிரி நம்ம எழுத முடியும். பட் இதில் இன்னொன்று வரி அதை பற்றி இருக்குது. தமிழே கெட நேர்ந்த போது தமிழ் பணி உயிர் பணியாக கொண்டு தமிழரின் மேன்மை ஓங்கிட செய்தல் அப்படிங்கிறது இந்த வரி அப்படின்னு. அதாவது தமிழுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிறது தான் என்னோட உயிருக்கான தொண்டு அப்படின்ட்டு தமிழரை பெருமைப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலிமா உணர்த்தியிருக்கிறாரு. 3வது, இது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அப்படிங்கிறது இளந்தமிழே அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. கதிரவன், அதாவது கவிஞர் சிற்பி எதை ஆச்சரியப்பட்டு பாட தமிழோட துணை வேணும் அப்படின்ட்டு. இதே உங்கள் புக்கில் ஒரு வரியாக கொடுத்துருப்பாங்க, ஒன்று அருமை வியந்து பாட அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அர்த்தம், கதிரவன் மாலையில் மறையும் அழகு. கதிரவன் மாலை நேரத்தில் மறைகிறது ஒரு அழகு. செந்நிறத்தில் காணப்படும் வானம் ஒரு அழகு. செந்நிறத்தில் இருக்கிற வானம் போல சிவந்த உழைப்பாளர்களோட கை ஒரு அழகு. தொழிலாளர்களோட தோல் மீது இருக்கும் வேர்வையான முத்துக்களும் அழகு. இதெல்லாம் பாட தமிழ் உன்னுடைய துணை வேண்டும் அப்படிங்கிறத சிற்பி சொல்லியிருக்கிறாரு. 4வது, இது ஒரு பொது கேள்வி அப்படின்னு சொல்லலாம். விடியல் வனப்பு, இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. விடியல் அப்படிங்கிறது காலை நேரம் அப்படின்னு அர்த்தம், வனப்பு அப்படிங்கிறது அழகு. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொற்றொடர் எப்படினாலும் அமைச்சிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த நேரத்தில் சிந்திக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. பூத்து குலுங்கும் பூக்களின் மனத்திலும் பறவைகளின் ஒளிகளிலும் விடியலின் வெளிச்சம். அதாவது பூத்து குலுங்குற பூக்களுடைய ஸ்மெல், அதாவது நறுமணத்திலையும் பறவைகளுடைய ஒளிகளையும் விடியலுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது கதிரவனுடைய தோற்றம் மூலியமா இயற்கையாகவே அழகை எடுத்துரைக்குது. அதுதான் வனப்பு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான கேள்வி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல் கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஈஸி தான். அதே மாதிரி இந்த 2வது கேள்வியும் நீங்கள் படிச்சிடலாம். இந்த ஒரு வரி மிக முக்கியம், அதுக்கடுத்து எழுதுறது உங்களோட விஷயம். இதுக்கே மார்க் போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான், குருவினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டேக் a screenshot for it. If you need any PDF, please put in a comment. I would share you as early as possible. நன்றி.